Maruti Suzuki Celerio, இந்தியாவோட one of the most expected hatchback அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில வாரங்களா இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம சேனல்லே ரிவீல் பண்ணியிருந்தோம். மாருதி சுசுகி அஃபிஷியலா இந்த செலரியோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. செலரியோவோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைன் பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூ ஜெனரேஷன் செலரியோட எக்ஸ்டீரியர் டிசைன் பத்தி பார்த்தோம்னா இது ஒரு 3D ஆர்கானிக் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. டிசைன் ஒரு பர்சனல் சாய்ஸ் அப்படிங்கிறதுனால உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. டைமென்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம்னா முந்தைய செலரியோவும் இந்த செலரியோவும் சேம் லென்த்ல இருக்கு. வீல் பேஸ்ல 10 mm இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. விட்த் பொறுத்த வரைக்கும் 55 mm இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதனால புது செலரியோல நல்ல ஷோல்டர் ரூம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸையும் 170 mm ல இருந்து 175 mm மாத்திருக்காங்க. அண்ட் இந்த செலரியோட ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா இதோட பூட் ஸ்பேஸ் 313 லிட்டர். இது ப்ரீவியஸ் ஜெனரேஷன் செலரியோவை கம்பேர் பண்ணும்போது 78 லிட்டர் அதிகம். செலரியோ ஒரு மாடர்ன் சிட்டி காரா யங் ஜெனரேஷனுக்காக மாருதி சுசுகி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதனால இந்த வண்டியில புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப், ஸ்மார்ட் நேவிகேஷன் அப்படின்னு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்திருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் டெக்னாலஜி இந்த செக்மெண்ட்ல முதல் முறையா இந்த வண்டியில கொடுத்திருக்காங்க. ஆனா ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ்ல மட்டும்தான் இந்த ஃபீச்சர் அவைலபிளா இருக்கும். அண்ட் மாருதி செலரியோட முக்கியமான அம்சமா மாருதி ப்ரொஜெக்ட் பண்றது இந்த வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சி. இந்தியாவோட மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் கார் அப்படிங்கிற பெருமையை இந்த செலரியோ அடைஞ்சிருக்கு. 26.68 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல. மேனுவல் வேரியன்ட்ஸ்ல 1-2 km கம்மியா கிடைக்கும். அண்ட் நியூ ஜெனரேஷன் செலரியோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் இந்த வண்டியோட இன்ஜின். மாருதியோட K10 சீரிஸ் இன்ஜின்ல K10 C இன்ஜின் அப்கிரேட் இந்த வண்டியை தான் முதல் முறையா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனால பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நியூ ஜெனரேஷன் செலரியோட வேரியன்ட்ஸ் பத்தி பார்த்தோம்னா LXi, VXi, ZXi மற்றும் ZXi Plus அப்படின்னு 4 வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. மேனுவல் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்ல VXi, ZXi மற்றும் ZXi Plus மட்டும் கிடைக்கும். அண்ட் ஃபைனலா நீங்க எதிர்பார்க்குற செலரியோட பிரைசிங் பத்தி பார்த்தலாம். LXi மேனுவல் வேரியன்ட் 4.99 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மற்ற எல்லா வேரியன்ட்ஸோட பிரைசிங்கையும் நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் நாங்க 4.5 lakhsல இருந்து 6 lakhsக்கு எதிர்பார்த்தோம். பட் இந்த பிரைசிங் கொஞ்சம் ஹையர் சைடுல தான் இருக்கு. உதாரணத்துக்கு 5.5 lakhsக்கு ஒரு மினி SUVன்னு சொல்லப்படுற டாடா பஞ்ச் வெஹிக்கிள் கிடைக்குது. அதுவும் 5 ஸ்டார் ஸ்டாண்டர்ட் ரேட்டிங்கோட. உங்களுக்கு ஸ்டைல், பில் குவாலிட்டி, சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நீங்க டாடா பஞ்ச் போன்ற வண்டிகளுக்கு போகலாம். மைலேஜ், இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் மற்றும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் முக்கியம் அப்படின்னா நீங்க செலரியோவை கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு நார்மல் யூசருக்கு இது ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு வண்டி இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கறத ஒரு நிதர்சனமான உண்மை. சப்ஸ்கிரைப் கார் இன்ஃபோ தமிழ்.